Hello everyone, welcome to Last Academy. இந்த வீடியோல நம்ம 10th standard maths example 1.15 sum தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க? Let f be a function n to n. n to n என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து நேச்சுரல் நம்பருக்கு போறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து ஒரு ரெண்டு செட் போறேன்னு வெச்சுக்கோங்களேன். இது வந்து ab 1 2 3 4 போயிட்டே இருக்கும். 1 2 3 4 எண்டே இருக்காது. நேச்சுரல் நம்பர்னா போயிட்டே இருக்கும். Defined by function f of x is equal to 3x plus 2. அதில் வர x எல்லாமே belongs to natural numbers. ஆல்ரெடி இங்கே சொல்லிட்டாங்களா இந்த ஃபங்க்ஷன் x வர எல்லாமே natural numbers சொல்லியாச்சு. இப்போ 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. Find the images of 1, 2 and 3. இப்போ இங்க இருக்க நம்பருக்கு தான் நீங்க இமேஜ் கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு கண்ணாடின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்க நிக்கிறேன், இங்க வந்து ஒரு மிரர் இருக்குன்னா இதுதான் நான் இமேஜ் பார்க்குற இடம். அப்போ இங்க இருக்க கொடுத்துருக்க நம்பருக்கு இமேஜ் வந்து கேட்குறாங்க. ஓகே, இதே செகண்ட் கொஸ்டின்ல பாருங்க, ப்ரீ இமேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரீ இமேஜ்னா என் கண்ணாடியில என் முகமே ரிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல, அதுதான் ப்ரீ இமேஜ். அப்போ இங்க இருந்து கேட்கப்படுறது தான் ப்ரீ இமேஜ் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இமேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? n to n வந்து ஃபங்க்ஷனு டிஃபைன் பை ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இஃப் x is equal to 1 தானே கொடுத்துருக்காங்க, x is equal to 2, x is equal to 3. அதாவது நம்ம இந்த 3 தான் போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம் இந்த ஃபார்முலா. 3 1s are 3, 3 plus 2 5, 3 2s are 6, 6 plus 2 8, 3 3s are என்ன 9, 9 plus 2 11. ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் இதை வந்து போட்டேன்னா சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு இமேஜ் இதுவாக கிடைக்குது. The images of 1 2 3 are 5 8 11 respectively அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சிடும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் ப்ரீ இமேஜ் கேட்குறாங்க. ப்ரீ இமேஜ்னா என்ன? நீங்க எக்ஸ்ன்னு எடுத்தா உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்தா தானே நமக்கு எக்ஸ்ன்றது கிடைக்கும். அதனால தான் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்த 29 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 53 அப்படின்னு எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல எடுத்துக்கிறோம். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன? அவங்களே ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் நீ கண்டுபிடிக்கலாம் தேவையில்ல, உனக்கு டேரெக்டாக வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணாலே போதும். இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 27. இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 9 வரும். எக்ஸ் இங்கே இருக்குது 27, இந்த மல்டிப்ளேல இருக்கிறது இந்த சைட் போச்சுன்னா டிவைட், அதனால தான் நான் இங்கே டிவைட் பண்ணுறேன். ஓகே, அதே போல் எஃப் ஆஃப் எக்ஸ் 53 எடுத்தாச்சு. 3x plus 2 ஈக்குவல் டு 53. இது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 2 மாறிடும். 2 மாறிச்சுன்னா 51. இந்த 3 கீழே போச்சுன்னா மல்டிப்ளேல இருக்கிறது அந்த சைட் போச்சுன்னா டிவைட். நீங்கள் வந்து டிவைட் பண்ணீங்கன்னா 17 அப்படின்ற ஆன்சர் வரும். சைடில் பண்ணலாமா? 51 3 1 டைம் 3 வரும், பேலன்ஸ் 2 இருக்கு. 1 7 டைம்ஸ் வந்துச்சா? அவ்வளோதான். The pre-images of 29 and 53 are 9 and 17 respectively போட்டால் இந்த கொஸ்டினும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னு கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் n have different images in codomain. ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜஸ் இருக்கா, அதனால இது 1 to 1 ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கோடொமைன் ஆஃப் எஃப் என்ன? n. இங்க தானே கொடுத்துருக்காங்க n n-க்கு போகுது அப்படின்ட்டு. n n-க்கு போகுது அப்படின்னா இது ஃபுல்லாவே கோடொமைன் தான். இது எல்லாமே நேச்சுரல் நம்பர் நம்ம சொல்லியாச்சு. பட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப், ரேஞ்ச்னா என்ன? பேர் ஆகிறது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்ல, சுமாரா இருக்க பையன் வந்து நல்லா படிச்சானா அவனுக்கு டாப்பர் அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறோம். அதே போலதான் அவன் என்னதான் கோடொமைன்லயே இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு மேட்ச் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் பேரு ரேஞ்ச். ஓகே, 5 8 11 இதோ இந்த இடத்துல இருக்குல்ல 5 8 11 இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஏன் மேம் 14 17 இல்லையே, எங்க இருந்து போட்டீங்கன்னா இது எல்லாமே 3 3 இன்க்ரீஸ் ஆகுதுன்றனால நானும் ஒரு எக்ஸாம்பிள் போட்டுட்டேன். இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் n அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த நம்பரும் நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள தானே வருது. ஸோ திஸ் இஸ் நாட் அன் ஆன் டு ஃபங்க்ஷன். இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது, இஸ் அன் இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. இது என்ன மேம் இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு டெஃபினேஷன் இங்கே எழுதியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் இன் கோடொமைன் டசன்ட் ஹாவ் அ ப்ரீ இமேஜ் இன் டொமைன். அதாவது நம்ம வந்து என்ன சொன்னோம், ஆன் டுக்கு இந்த கோடொமைன்ல இருக்க எல்லாத்துக்குமே எனக்கு வந்து டொமைன்ல இமேஜ் இருக்கணும், ப்ரீ இமேஜ் இருக்கணும்ன்ற மாதிரி சொன்னோம். இது அப்படியே அதுக்கு ஆப்போசிட். இந்த கோடொமைன்ல இருக்க ஏதாவது அட்லீஸ்ட் ஒன்னுத்துக்காச்சும் எனக்கு இமேஜ் இல்லாம விட்டு வையன், எனக்கு ப்ரீ இமேஜ் இல்லாம விட்டு வையன் அப்படின்னு சொல்றது. இங்க பாருங்க, 1க்கு பேரா இருக்கு, 2க்கு பேரா இருக்கு, இந்த சிக்கு பேர் இல்லை. ஸோ அதனால இது வந்து ஆன் டு இல்லை இன்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? இது வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் அண்ட் இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றோம். தேங்க்யூ.